சோறு இல்லாதது வறுமை அல்ல, குடும்பத்தில் பாசம் இல்லாமையே உண்மையான ஒருமை. போராட்டம் என்பது படிக்கட்டுகள் போன்றது, அதிர்ஷ்டம் ஒரு சறுக்கல் போன்றது. சில சமயங்களில் லிஃப்ட் செயலிழந்து போகலாம், ஆனால் படிக்கட்டுகள் எப்பொழுதும் நம்மை அழைத்துச் செல்லும். அன்பு என்பது கடன் போன்றது, அதை எப்பொழுதும் செலுத்த வேண்டும். மரியாதை என்பது செல்வத்தை போன்றது, அதை எப்பொழுதும் சம்பாதிக்க வேண்டும். தன்னம்பிக்கை என்பது வாழ்க்கை என்ற நீரோட்டத்தில் நம்மை கரைக்கு அழைத்து செல்லும் படகு போன்றது. அதில் அதீத நம்பிக்கை வராமல் பார்த்து கொள்வதும் நம் பொறுப்பு, இல்லையேல் முழுகி விடுவோம். கண்ணை சிதறடித்தால் மட்டுமே நோக்கம் தவறிவிடும், மனம் கலங்கினால் வாழ்க்கையே வழி தவறிவிடும். பந்தம் வலுப்பெற கேட்கும் வாய்ப்பும் சொல்லும் திறனும் இரண்டும் இருக்க வேண்டும். சாகும் வரை விளையாடினால் விளையாட்டில் வெற்றி பெற்றால், சாகும் வரை வாழ்ந்தால் அதுவே உன் புண்ணியம். நம்பிக்கை இல்லாத நட்பு மதிப்பு இல்லாத உறவுக்கு சமம், புரிந்து கொள்ள முடியாத அன்பு. மரியாதை என்பது நமது ஆளுமையின் மிக முக்கியமான முதலீடு போன்றது. நீங்கள் மற்றவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். அன்பு இருக்கும் இடத்தில் ஈகோ இருக்காது, நட்பு இருக்கும் இடத்தில் மதிப்புகள் குறுக்கே வரக்கூடாது. பத்திரம் இருக்கும் இடத்தில் பண வித்தியாசம் இருக்கக்கூடாது, பொறுப்பு இருக்கும் இடத்தில் எடை இருக்கக்கூடாது. ஒவ்வொரு உறவையும் உங்களின் கடைசி உறவாக கருதுங்கள், அப்பொழுதுதான் காதலிப்பது எப்படி என்று தெரியும். ஒவ்வொரு நொடியையும் கடைசி நிமிடமாக கருதுங்கள், அப்பொழுது நீங்கள் அன்பின் மதிப்பு, மனிதனின் மதிப்பு, நேரத்தின் மதிப்பு உங்களுக்கு தெரியும். யாருடன் நம் மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறதோ, யாருடன் நம் துக்கங்கள் பாதியாக குறைகிறதோ, யாரை சந்திக்கும் போது நம் மனம் அமைதியாக இருக்கிறதோ அவர்கள்தான் நம் ஆத்ம தோழர்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறாமல் வாழ்வதற்காக வேலை செய்யுங்கள், அதுவே உங்களை வெற்றி பெற செய்யும். நன்றாக பேசுவது, உண்மையாக பேசுவது என்பது எல்லோராலும் முடியாத தவம் போல. மரியாதையும் நட்பும் அன்பும் கெஞ்சுவதால் வருவதில்லை, நாம் அவர்களை விரும்பி பாராட்டும் போதுதான் அவை நம்மிடம் வரவேண்டும். யாருக்காவது உதவி செய்யுங்கள், நினைவில் கொள்ளாதீர்கள். ஆனால் யாராவது நமக்கு நல்லது செய்தால் மறக்க வேண்டாம். அன்பாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் தூய்மை, நம்பிக்கை, நேர்மை இருந்தால் மறக்க முடியாத விலைமதிப்பற்ற பந்தங்கள். வார்த்தைகளாக இருக்கட்டும், தூக்கி எறிவது மிகவும் சுலபம், ஆனால் திரும்ப கொண்டு வர முடியாது. அதனால்தான் வார்த்தைகளை நிறுத்தி யோசியுங்கள். நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் நம் அன்புக்குரியவர்கள் நம்மை நினைவில் கொள்வார்கள். நாம் வேதனைப்பட்டால் நம்மை நேசிப்பவர்கள் நம்மை நினைவில் கொள்வார்கள். சின்ன சின்ன வார்த்தைகளில் சந்தோஷத்தை தேட பழகி கொள்ள வேண்டும், ஏனென்றால் வாழ்க்கையில் பெரிய வார்த்தைகள் அரிதாக நடக்கும். கேட்கும்போது பணிவுடன் கேளுங்கள், பேசும்போது கண்ணியமாக பேசுங்கள், பதில் சொல்லும்போது கண்ணியமாக இருக்க வேண்டும். நீங்கள் பயணிக்கும் வாழ்க்கை பாதை இன்னொருவர் பின்பற்ற வேண்டும். யார் சொல்வதையும் கேளுங்கள், மனசாட்சியை விட சிறந்த ஆசிரியர் இல்லை என்பதால் உங்கள் உள் ஆன்மா சொல்வதை மட்டும் செய்யுங்கள். உன் வாழ்க்கையில் உன்னை காதலிக்கும் முதல் நபராக நீயாக இரு. தங்கள் வாழ்வில் அதிக இருளை கண்டவர்கள் மற்றவர்களுக்கு மேலும் வெளிச்சம் கொடுக்க பாருங்கள். திட்டமில்லாமல் உழைத்தால் இலக்கை அடைய முடியாது. எத்தனை திட்டங்கள் தீட்டினாலும் செயல்படுத்த முடியவில்லை என்றால் அந்த திட்டங்கள் எதற்கு? உன்னிடம் இருப்பதை நல்லதாக ஏற்றுக்கொள்ளாத வரை மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியாது. வாழ்க்கையில் நீங்கள் விரும்புவதை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது, ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்ததன் விளைவுகளை தவிர்க்க உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. வெற்றியாளர் வெற்றியில் கவனம் செலுத்துகிறார், தோல்வியடைந்தவர் வெற்றியில் கவனம் செலுத்துகிறார். ஒருவர் நிறைவாக நிற்க வேண்டும், ஒருவர் நிலையாக இருக்க வேண்டும். இவை இரண்டும் இருக்க கடினமாக உழைக்க வேண்டும். இருப்பதை வாங்குவதை விட இல்லாததை கண்டுபிடிப்பதில் அதிக மகிழ்ச்சி இருக்கிறது. மகிழ்ச்சியை ஒருபோதும் கைவிடாதீர்கள். நீங்கள் படும் வலியை யாரும் விரும்பவில்லை, உங்கள் கண்களுக்கு பின்னால் இருக்கும் கண்ணீரை யாரும் விரும்பவில்லை. உன் மனதில் காயங்கள் தேவையில்லை, ஆனால் உன்னால் ஒரு தவறு நடந்தால் 100 வாய் பேசும், அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் நாம் எவ்வளவு தூரம் சென்றாலும் சில விஷயங்கள் முடிவதில்லை. நம்மை நன்றாக விரும்புபவர், நம்மை முழுகடிப்பவர், நம் முதுகில் இருப்பவர். அச்சமில்லாத ஒரு நாள் சுதந்திரமாக வாழலாம், உயிர் வாழ முடியும். எது எப்படியும் நடக்கும், நடக்காதது எவ்வளவு முயன்றாலும் நடக்காது, இதுதான் உண்மை. பயம் மரணத்தை விட பெரியது, அதனால் பயந்து உன் வாழ்க்கையை வாழ்வதை விட அச்சமின்றி வாழ்வதே வாழ்வின் திறவுகோல். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான், மனமும் ஆரோக்கியமாக இருந்தால் கடந்த காலத்தை குறைவாக சிந்தியுங்கள், எதிர்காலத்தை அதிகம் நேசி.
ஒன்றும் அறியாத அறிவாளி போல் இருக்க வேண்டும். மலையை அறிந்தாலும் ஆற்றை அறிந்தவர் போல் இருக்க வேண்டும். சக்தி வாய்ந்த மற்றும் சக்தியற்றவராக செயல்படுங்கள். குறைவாக பேசுங்கள். மேலும் கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவர்களுக்கு சொல்வதில் அக்கறை காட்டுவதை விட கற்றலில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். அப்பொழுது நீ நிம்மதியாக வாழ்வாய். உங்கள் விருப்பப்படி ஒரு முடிவை எடுங்கள். ஆனால் எதிர்காலத்தில் அந்த முடிவை பற்றி நீங்கள் வருத்தப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனும் நினைவாற்றல் எனப்படும் கண்ணுக்கு தெரியாத எடையை சுமந்து செல்கிறான். பேசும் வார்த்தை, மறைக்க முடியாத காதல், தேவையற்ற கோபம் இனி திரும்ப வராத இந்த தருணத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள். முன்பெல்லாம் நாடக நடிகர்கள் ஊருக்கு வந்துவிட்டு போவார்கள். ஆனால் இப்பொழுது வாழ்க்கையில் வந்து செல்கிறார்கள். அவர்களின் பேச்சு ஒரு செயல், சிரிப்பு ஒரு நாடகம். அவர்கள் செய்வது எல்லாம் நாடகம். இப்படிப்பட்டவர்களால் தான் மக்கள் நம்பிக்கையும் அன்பையும் இழக்கிறார்கள். நம்மை நாமே சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியாக இல்லை, ஆனால் சொல்ல முடியாத வேதனையில் தவிக்கிறோம், சிரித்து கொண்டே இருக்கிறோம் என்பதை உணருங்கள். சமூகத்தில் வாழ்வது என்பது வேட்டையாடும் சிங்கம் போலவோ அல்லது ஓடும் குதிரையாகவோ இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மிதித்து விடுவார்கள். வெற்றி பெறும்போது கிடைக்கும் பாராட்டுகள் தேவையில்லை, ஆனால் தோற்றால் கிடைக்கும் அரிதாக வழங்கப்படும் உதவிகரம் நமக்கு தேவை. செடிக்கு தண்ணீர் முக்கியம், ஆனால் மனிதனுக்கு வாழ்த்து முக்கியம். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது உங்கள் மூளையை உங்களுடன் எடுத்து செல்லுங்கள். ஏனென்றால் உலகம் உங்களை ஒவ்வொரு அடியிலும் சோதிக்கும். நீங்கள் வெளியில் இருந்து வீட்டுக்கு செல்லும்போது ஒரு இதயத்தை எடுத்து செல்லுங்கள். ஏனென்றால் உங்கள் குடும்பம் உங்களை அன்பால் பொழிய காத்திருக்கும். 10 பேரிடம் நல்ல மார்க் எடுத்தால் அந்த மகிழ்ச்சி எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் ஒருவரிடமிருந்து கெட்ட மார்க் எடுத்தால் அந்த வலி உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். கஷ்டம் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. யாரை நம்புவது என்பதை இழப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சூரியன் மறைந்த பிறகு மீண்டும் உதயமாகிறது என்பது எவ்வளவு உண்மையோ, தோற்கடிக்கப்பட்டவன் மீண்டும் வெற்றி பெறுவதும் உண்மை. இயற்கை நிம்மதியாக இருக்கட்டும். இயற்கையை கேள்விக்குள்ளாக்கி பிரளயத்தை வரவைப்பதும் வீழ்ந்தவர்களை சித்திரவதை செய்து பாவத்தை மறைப்பதும் உலகிற்கு அவ்வளவு நல்லதல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நடுத்தர வர்க்க வீட்டின் கூரை அழகாக இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கும் கோபங்கள், கண்ணீர், வலி, பொறுப்பு யாராலும் பார்க்க முடியாது. தாங்குபவனுக்குத்தான் தெரியும். ஒரு மனிதனின் மனதில் என்ன இருக்கிறது என்று கடவுளுக்கு தெரியாத போது மனிதர்களாகிய நமக்கு என்ன தெரியும்? மனிதனுக்கு ஒரு நாக்கு உண்டு, ஆனால் 2 காதுகள். அதாவது குறைவாக பேசுதல் மற்றும் அதிகமாக கேட்பது. மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள பணமில்லாமல் வாழ்ந்து பார். ஒரு முறை அடிபட்டால் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கிறது என்று, ஒரு முறை தவறு செய்தால் நீங்கள் எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.